தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தை குறித்து தினமும் சில நிமிடங்கள் வேதத்திலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய தெய்வம் தன்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த சித்தம் நிறைவேறும்படி வாழுகிற ஆவியானவரால வழி நடத்தப்படுகிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எபேசியர் 5:17 ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்கள் உண்டு. வீட்டுல படித்து பாருங்க. இதனால ஒரு வசனத்தை குறித்து நான் பேசுகிறேன். மதியற்றவர்களாய், மூளை இல்லாதவர்களாய், முட்டாள்களாய், அறிவில்லாதவர்களாய் நீங்க இருக்காம தேவனுடைய சித்தம் என்ன என்று உணர்ந்து கொள்ளுங்கள். விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து ஆண்டவர் அங்கே மத்தேயுல பேசும்போது 13 உணர்வு அடைகிறவன் தான் 30, 60, 100, 60, 30 அங்கே பலன் கொடுக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதே போல இங்க என்ன சொல்றாரு? உணர்ந்து கொள்ளுங்க. உணர்ந்துகிறவன் தான் அதன்படி வாழ முடியும், அதன்படி பலன் கொடுக்க முடியும். இருதயத்துல உணர்ந்து கொள்ளுங்க. தேவனுடைய சித்தம் என்னன்னு சரியா புரிஞ்சு கொள்ளுங்கப்பா. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவனும் சத்தியத்தை அறியணும் என்பதுதான் தேவனுடைய பிரதான சித்தம். இது சரியா நீ உணர்ந்து கொள்ளும் போது, விளங்கி கொள்ளும் போது, அதுல உணர்வடையும் போதுதான் அந்த சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும், முக்கியத்துவம் கொடுத்து வாழ முடியும், முக்கியத்துவம் கொடுத்து ஊழியங்களை செய்ய முடியும், முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தை நடத்த முடியும், தனிப்பட்ட வாழ்க்கைய தேவனுக்கு நேராக வாழ முடியும் என்பதாக ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் அதை உணர்வடைய முடியும். ஆகவே தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறியவன். இதுதான் அவருடைய பிரதான சித்தம், நோக்கம். பழைய ஏற்பாடா இருந்தாலும் புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி. அப்ப இத நாங்க புத்தி இல்லாதவர் போல இராம புத்தி உள்ளவர்களாக இதை உணர்ந்து அந்த சித்தத்துக்கு முதலிடம் கொடுத்து அந்த சித்தம் செய்து நாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் தெய்வத்துக்கு நேராய் நடத்த ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.